வணக்கம் சொந்தங்களே. இந்த கதை எனக்கும் என் பள்ளி பருவத்தில் என்னுடன் படித்த பவானி என்ற பெண்ணிற்கும் 2 வருடம் முன்பு நடந்த ஒரு வினோத காதல் கதை. அவள் எனக்கு என் நண்பன் மூலமாக ஃபேஸ்புக்கில் அறிமுகமானவள். 2016 பள்ளி பருவத்தில் ஃபேஸ்புக் மிகவும் புதியது. என் நண்பன் போட்டோவிற்கு அவள் கமெண்ட் செய்திருந்தாள். நான் அவள் யார் என்று தெரியாமல் அதே கமெண்டில் யாரோ மச்சான் உன் ரசிகையா என்று கமெண்ட் செய்து விட்டேன். அவள் எனக்கு தனியாக மெசேஜ் செய்தாள். பவானி, ஹலோ, என்ன உன் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ற? நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் நண்பனிடம் அது யாரு என்று கேட்ட பொழுது அவள் எனது நண்பனின் அண்ணன் காதலி என்று தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் ஃபேஸ்புக் மூலம் அறிமுகம், பின்பு காதலர்கள். பின்பு நானே மெசேஜ் செய்தேன். நான் ஐயோ சாரி, நீங்க யாருன்னு தெரியாம கமெண்ட் பண்ணிட்டேன் என்றேன். பவானி, சரி பரவாயில்ல விடு. பின்பு இருவரும் நன்றாக பேசத் தொடங்கினோம். நாளுக்கு நாள் எங்கள் உறவு உடன்பிறவா அக்கா தம்பி உறவு போல ஆனது. நேரில் ஒருமுறை கூட சந்தித்தது இல்லை. அவள் புகைப்படம் ஒன்றை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றிருந்தாள் அவளது நண்பர்களுடன். அக்கா, இதுல நீங்க யாரு என்று கேட்டதற்கு மெசேஜில் அவளை அடையாளம் சொன்னாள். அப்பொழுதே அவளுக்கு 24 வயது ஆகி இருந்தது. அவளை பற்றி கூற வேண்டும் என்றால் கருப்பு நிறம், நல்ல அழகான முகம், புகைப்படத்தில் பார்த்தால் பெரிதாக சொல்ல முடியவில்லை. எங்கள் உறவு அக்கா தம்பி உறவாகவே இருந்தது. அவளை விட 8 வருடம் சிறியவன் நான் கல்லூரி சென்ற பிறகு அவள் வேலைக்கே சென்று விட்டாள். சென்னையில் ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்த்தாள். கொஞ்ச காலம் பேசிக்கொள்ளாமல் இருந்தோம். அவள் வேலையில் பிஸியாக இருந்தாள். நான் படிப்பு என அவளை மறந்தே போய்விட்டேன். 4 வருடம் கழித்து மீண்டும் பேச ஆரம்பித்தோம். ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. யார் என்று எடுத்து பேசினேன். நான் தாண்டா பவானி அக்கா, எப்படி இருக்க என்று கேட்டாள். எனக்கு யார் என்று புரியவில்லை. பின்பு 10 வினாடிகள் கழித்துதான் சுதாரித்தேன். நான் அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அன்று எனக்கு பிறந்த நாள். பவானி, நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, ஹாப்பி பர்த்டேடா தம்பி என்றாள். நான் ரொம்ப நன்றிக்கா, பரவாயில்ல, இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சிருக்கியே என்றேன். பவானி, பேசாம இருந்தா எல்லாம் மறந்துடுவேனா? நீ என் தம்பிடா, நீதான் அக்காவை மறந்துட்ட என்றாள். நான் அப்படி இல்லக்கா, நீதான் ஆளையே காணோம். எங்க போன, என்ன ஆன, ஒண்ணுமே தெரியல. ஃபேஸ்புக் பார்த்தேன், அதுலயும் காணோம். உன் மொபைல் உபயோகத்தில் இல்லைன்னு வந்துச்சு. பின்பு அவள் கதையை கூறினாள். என் நண்பனின் அண்ணன் அவளை திருமணம் செய்யவில்லை என்றும் அவனது வீட்டில் அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதனால் பல நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகி போய் இருந்திருக்கிறாள். இதற்கிடையில் அவளது அம்மாவும் தவறிவிட்டதாக கூறினாள். இதையெல்லாம் கூறிவிட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அழ ஆரம்பித்தாள். நான் எப்படி அவளை தேற்றுவது என்று தெரியாமல் அவள் கூறுவதை கேட்டுக்கொண்டு பின்பு ஆறுதல் கூறினேன். பின்பு 2 மாதம் நன்றாக பேசினாள். எப்பொழுதும் போல ஒரு நாள் நான், ஏன் அக்கா நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க என்று கேட்டுவிட்டேன். சட்டென கோவப்பட்டு இதுக்குத்தான் நான் யார்கிட்டையும் பேசாமல் இருந்தேன் என்று பேசாமல் சென்று விட்டாள். நானும் மறுபடி அவளிடம் பேச நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அவள் பேசவில்லை. 3 வருடம் கடந்தது. சென்னையில் மீண்டும் ஒரு நாள் இரவு 10 மணி போல அலுவலகம் விட்டு வீடு திரும்பிய பொழுது அவள் என் கண்ணில் பட்டாள். ஒரு மருத்துவமனைக்கு வெளியே பேருந்திற்கு காத்து கொண்டு இருந்தாள். நானே சென்று அவளிடம் பேசினேன். அன்றுதான் அவளை முதல் முறை நேரில் பார்க்கிறேன். நான் அவள் அருகில் சென்று, அக்கா, நான் மதன் என்றேன். என்னை கண்டதும் அவள் அழத் தொடங்கினாள். அவளை சமாதானப்படுத்தி பக்கத்தில் இருக்கும் டீ கடைக்கு சென்று டீ அருந்திவிட்டே அவளிடம் பேச ஆரம்பித்தேன். இங்கு வந்து 2 வருடம் ஆயிற்று. இங்கு ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிகிறாள் என்று கூறினாள். சொந்தம், அவளது அப்பா அனைவரும் அவளை திருமணம் செய்ய சொல்லி கூறி வந்ததால் இங்கு வந்துவிட்டேன் என்று கூறினாள். அப்பொழுதே அவளுக்கு கண்கள் மீண்டும் கலங்க தொடங்கியது.
எனக்கு 36 வயசு ஆச்சு. இனி நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண? அந்த காதல் தோல்விக்கு பிறகு எது மேலேயும் எனக்கு பிடிப்பு இல்லை என்று கூறிவிட்டாள். நான் சரி விடுக்கா, தனியாக சந்தோஷமாக இரு, வாக்கா, உன்னை நானே வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றேன். அவள் தங்கி இருந்த இடம் நான் செல்லும் இடத்தை விட வெகு தூரம். நான் இருப்பது அம்பத்தூரில், அவள் இருப்பது செங்கல்பட்டில். இருப்பினும் நானே கூட்டி சென்றேன். ஏன் அப்படி செய்தேன் என்றே தெரியவில்லை. அவள் வீட்டிற்கு 1.5 மணி நேரத்திற்கு பிறகு சென்று அடைந்தோம். அக்கா, நான் புறப்படுகிறேன் என்று கூறினேன். பவானி, டேய், இவ்வளவு தூரம் வந்துவிட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி? உள்ளே வா என்று அழைத்தாள். நான், அக்கா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு, நான் இன்னொரு நாள் வரேன் என்றேன். பவானி சொன்னால், இப்ப நீ வரலன்னா அப்புறம் நான் உன்கிட்ட திரும்ப பேசவே மாட்டேன் என்றாள். இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில போ. மணி இப்பவே 11 ஆச்சு. அவள் சொன்னதும் சரி என்று யோசித்து பின்பு வீட்டுக்கு உள்ளே சென்றேன். அவளை சாப்பாடு ஆர்டர் செய்தாள். இருவரும் சாப்பிட்டு பேசிக்கொண்டு இருந்தோம். பவானி அக்கா என்னிடம், மதன், நீ யாரையாவது லவ் பண்றியா என்று கேட்டாள். நான் இல்லை என்று கூறினேன். இந்த வயசு பசங்க எப்படியோ நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பீங்களே என்றாள். எனக்கு அவள் கூறியதை கேட்டு நெஞ்சே அடைத்து விட்டது. என்ன இவள் இவ்வளவு சாதாரணமாக பேசுகிறாள் என்று நினைத்தேன். நான் பதில் ஏதும் கூறாமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு கள்ள சிரிப்பு சிரித்துவிட்டு சரி விடு என்றாள். அவளை நான் என் உடன்பிறவா சகோதரியாக மட்டுமே பார்த்தேன். அவள் மீது எந்த தவறான எண்ணமும் எனக்கு வரவில்லை. அவள் என் அருகில் உட்கார்ந்திருந்த போதிலும் அவள் என்னை கண்களை மூட சொன்னாள். நான் ஏன் என்று கேட்டேன். ஏதும் பேசாத, கண்ணை மூடு என்றாள். நானும் கண்களை மூடினேன். ஒரு துணியை எடுத்து என் கண்களை மூடினாள். வாயை திற தம்பி, உனக்கு ஒரு இனிப்பு மிட்டாய் தருகிறேன் என்றாள். எதுக்கு அக்கா என்றேன். எதுவும் கேட்காத, ஆ காட்டு என்றாள். நானும் ஆ காட்டினேன். இப்ப அக்கா உனக்கு ஒன்று தருவேன், எதுவுமே பேசாம அதை சாப்பிட்டு எப்படி இருக்கு என்று சொல்லு என்றாள். நானும் சரி அக்கா என்றேன். ஏதோ ஒன்று என் முகத்தையே மூடியது. எனக்கு மூச்சு முட்டியது. நான் அவளிடம் இருந்து தப்பிக்க முயற்சித்தேன். அவள் என்னை விடுவதாக இல்லை. அவள் மீது எந்த காதலும் இல்லாத எனக்கு அவள் கொடுத்த அன்பினால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மீது காதல் தொடங்கியது. என் மேல எப்படி அக்கா உனக்கு காதல் வந்துச்சு என்று நான் கேட்டேன். பவானி சொன்னால், நானும் மனுஷிதானடா, எனக்கும் காதல் இருக்கும். எவ்வளவு நாள் தான் நானும் தனியாக வாழ்க்கை வாழ்வது? இனி எவனையும் நம்பி ஏமாற நான் தயாராக இல்லைடா. எனக்கு என் உடன்பிறவா தம்பி நீ இருக்கல்ல, அக்காவை காதலிக்க. அக்கா எப்ப கூப்பிட்டாலும் என்னை பார்க்க வருவியா என்றாள். நானும் சரி என்று சொல்ல இருவரும் அறைக்குள் சென்றோம். அன்று முதல் அக்காவுக்கு நான் காதல் அடிமை ஆனேன்.